தடைகளாகவே இருக்குது, இந்த எரிகோ நகரவே மாட்டேங்குதுன்னா நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை இன்னும் பயன்படுத்தாமையே வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பை குறித்த அந்த கவனத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் எழும்புற வரைக்கும் சில காரியங்கள் பால்பட்டு தான் இருக்கும், சில காரியங்கள் சீரற்று தான் இருக்கும், சில காரியங்களில் மாற்றத்தை பார்க்க முடியாமல் தடைகளோடு தான் என்ன பண்ணுவோம் இருப்போம், சில காரியங்களில் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளாமல் தான் இருப்போம். நான் எழும்புகிற வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும். தேவ தூதனை அனுப்பி பேதுருவை சிறைச்சாலையில் தட்டி எழுப்பி வெளியில கொண்டு வராரு. அவர் தூக்க கலக்கத்திலேயே வராரு. அவர்கள் வாசல் கதவு அண்டை வரும்போது அவன் கதவை என்ன பண்ணான்? பேதுரு ஏறி கதவை திறந்தார். காவல் சேனாதிபதியிட்ட கூப்பிட்டு திறங்கையான்னு சொன்னான். அவர் வந்தார், கதவு தானாய் திறக்கப்பட்டது. ஆமேன். நீங்க எழும்பிட்டீங்கன்னா கதவுகள் தானாக திறக்கப்பட ஆரம்பிச்சிடும். ஆமேன். நீங்க எழும்பிட்டீங்கன்னா உங்களுக்கான வாசல்கள் அது வழியை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிற அபிஷேகமும் அழைப்பும் அப்படிப்பட்டது. ஆமேன்.